வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட முதல் கேப்டன். எஸ், இந்த தடவை வந்து அது தலைன்னு சொல்லப்படுது. முதல் தலை வந்து பார்த்தீங்கன்னா துஷார். ஸோ கேப்டன்சி ஃபைனல் டாஸ்கில் என்ன நடந்தது, எப்படி இவர் வின் பண்ணார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலுக்கான ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 பேர் ஃபைனலில் விளையாட போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் 3 பேருக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கலாம். அதில் யார் வந்து ஒரு கஷ்டமான ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கேப்டன். அதை வந்து சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ 3 பேர் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வந்து போகிறாங்க. 3 பேருக்கும் வந்து 3 விதமான அங்கே உள்ள வச்சிருக்காங்க. 3 விதமான ஒரு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் அணிந்து கொண்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு டாஸ்க். அந்த மாஸ்க் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் மட்டும்தான் அணிவேன். இனிமேல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யூனிஃபார்ம் மட்டும் தான் அணிவேன். அதுக்கப்புறம் எப்போதும் பேச மாட்டேன், எப்பயுமே பேச மாட்டேன் அப்படின்ற 3 முடிவுகள். இதில் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா, துஷார் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அவர் வந்து இதை எடுத்துக்கிறாரு. ஸோ நான் வந்து பேச்சு இல்லாமல் என்னோட ஆக்ஷன்ஸ் அண்ட் தென் இதுலேயே வந்து நான் கம்யூனிகேட் பண்ணி என்னால் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் செகண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவர் யாரே பிரவீன்ராஜ், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் மட்டும் தான் அணிவேன், இதை நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, ஆதிரை வந்து நான் மாஸ்க் அணிந்து கொண்டு இருப்பேன் அப்படின்ற இதை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் 3 விஷயம் வந்து அவங்க எடுத்ததுக்கப்புறம் 3 சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவுக்கு வராங்க. லிவிங் ஏரியாவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஓட்டிங் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் டீம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கணிப்பை வந்து சொல்லணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருந்து ஃபஸ்ட்டு காந்தி சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் அவர் சூஸ் பண்ணுறாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேசவும் முடியாது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கார்ப்பை வாயை கட்டினால அவரோட 70% ஆஃப் முகம் வந்து மூடப்படுது. ஸோ அவர் எக்ஸ்பிரஷன்லையும் எதுவும் பண்ண முடியாது, அந்த பேசவும் முடியாது. அப்படின்னா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி அவர் அதை சூஸ் பண்ணியிருக்காருன்னா அதுதான் வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. மோஸ்ட்லி இதை தழுவி தான் மற்றவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மற்ற 5 பேரும் வந்து துஷாரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரியை சூஸ் பண்ணுறாங்க. வினோத் கானா வினோத். ஸோ இவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் தான் வராரு. ஸோ பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாமான்னு கேட்டுட்டு பிக் பாஸ் டீமை வந்து கேட்குறாரு. ஸோ பிக் பாஸ் டீமுக்கும் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து துஷார் தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ துஷார் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டோட முதல் தலை, இந்த சீசனோட முதல் தலை அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து கொண்டாடி தூக்கிட்டு போகிறாங்க. கேப்டன் ரூமுக்கு போகிறாங்க, தலை ரூம். அந்த தலை ரூமுக்கு யாரும் உள்ளே போகக்கூடாது, தலை மட்டும் தான் உள்ளே இருக்கணும். அவருக்குன்னு பிரத்யேகமாக அந்த இடத்த வந்து இது பண்ணியிருக்காங்கன்றத நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லியே பார்த்தோம். அந்த பர்டிகுலர் ரூமுக்கு அவர் வந்து எடுத்துகிட்டு போய் விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபைனல் ரவுண்டுக்கான ப்ராசஸ் நடந்தது. ஸோ துஷார் வந்து பார்த்தீங்கன்னா டிசர்வ்டா இல்லையா கேப்டனுக்கு அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.